ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் வறுவல் தான். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி செய்யக்கூடிய வஞ்சர மீன் வறுவல் என்னோடய ஸ்டைலில். 4 பல் பூண்டு, ஒரு 8 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா, வீட்டு தூள் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். தேவையான அளவு கல் உப்பு, அரை சைஸ் லெமனோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்து நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு ஒரு 5 ஸ்லைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட் எடுத்து இந்த ஃபிஷ்ஷில் நம்ம நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷில் மேலே அப்ளை பண்ணி நல்லா ஃபேஷியல் பண்ணுற மாதிரி ஸ்மூத்தாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைகளில் வஞ்சர மீன் எப்பயுமே ரொம்ப தின் ஸ்லைஸாக தான் கட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மீன் உடையாமல் ஈவனாக அப்ளை பண்ணி காரமும் உப்பும் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் எண்ணெய். ஏன்னா வஞ்சர மீன் வந்து எப்பயுமே நெய் மீன் சொல்லுவாங்க, அதுலேருந்தே நிறைய நமக்கு எண்ணெய் மாதிரி இறங்கும். அதனால் இந்த மீனை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயை தேவையான அளவுக்கு போதும். மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேமில் தீயை குறைச்சி வச்சுட்டு இந்த மீனை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த சைடும் அந்த சைடும் திருப்பி பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக நல்லா பார்க்கவே ஆயில் ஆகிடும். இவ்வளோ தூரம் ஆயில் கம்மியாக ஊற்றினாலுமே மீன்லேருந்தே ஆயில் வந்து ரிலீஸ் ஆகுங்க. அதனால தான் இதை கம்மி ஆயிலில் நம்ம பொரிக்கிறோம். ஸோ ஃபைனல் லுக்கு பாருங்கள், பார்த்தோன்னே சாப்பிட்லான்னு டெம்ட் ஏற்றுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு கிரில் சிக்கன்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டயட் ரெசிபி மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கம்மியான ஆயில் ஊற்றி எப்படி மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லி, அவங்களுக்கு தான் நான் இதை வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்